அல்லேலூயா. மறுபடியும் நல்ல ஒரு பலத்த கைதட்டலோடு கூட பிள்ளைகளை நாம் உற்சாகப்படுத்துவோம். அநேக பிரயாசத்தின் மத்தியிலே இதை செய்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமாம். வர நாட்களில் நாம் பிள்ளைகளை இப்படி பயன்படுத்தி தேவனுக்காக நாம் பயன்பட செய்யும் போது அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென். ஆமாம். எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணீரை கொடுத்தாலும் அதனை பலனை அடையாமல் போவதில்லை. அப்போ அவர் ஊழியம் செய்யும்போது அவர் நிச்சயமாகவே அந்த பலனை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? சரி, மறுபடியுமாக ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு நாமத்தை மறுபடியும் உங்களை யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு சில வசனங்களை எடுத்து நான் வாசிக்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். மத்தேயு 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் யார்? அவர்கள் யார் கண்டார்கள்? சொல்லுங்க. மேய்ப்பர்களா? யார் கண்டார்கள்? யார் சந்தோஷம் அடைந்தார்கள்? இப்ப நாடகம் பார்த்தீங்க. மேய்ப்பர்கள் பார்த்தார்கள், அவர்கள் கண்டார்கள், சந்தோஷம் அடைந்தார்கள். நான் இப்படி சொல்லலாம் நினைக்கிறேன். யார் தேவனை தேடுகிறார்களோ அவர்கள் தேவனை காண்பார்கள். அல்லேலூயா. யார் தேவனை தேடணும், தேவனை பார்க்கணும், அவரை பார்த்து அவரிடத்திற்கு அந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி யார் வைராக்கியமாய் தேடுகிறார்களோ, வாஞ்சியோடு கூட தேடி வர்றார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நான் சொல்லுகிறேன், அவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தோடு கூட அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை நம்ம இப்படி நினைக்கலாம். என்ன நினைக்கலாம்? மேய்ப்பர்கள் தான் என்ன செஞ்சாங்க? பார்க்கணும்னு நினைச்சாங்க. மேய்ப்பர்கள் தான் ஆவலோடு கூட காத்திருந்தாங்க. மேய்ப்பர்கள் தான் கண்டாங்க. மேய்ப்பர்களுக்கு தான் அந்த சந்தோஷம். அப்படித்தான் இன்றைக்கு நம்ம அநேகம் நினைக்கிறோம். ஆனா மேய்ப்பர்களை ஏன் இந்த இடத்துல கொண்டு வந்தாருன்னா, அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். யார் எதிர்பார்த்து கொண்டு வந்தார்கள்? கிறிஸ்துவை. அல்லேலூயா. மேய்ப்பர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். என்றைக்கு இவர் மேசியா வருவார், என்றைக்கு இந்த இரட்சகர் வருவார், எங்க வருவார், எப்படி வருவார், எங்க பிறப்பார், அது நிமித்தம் என்ன அங்க நடக்கும் என்பதை எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், எதிர்பார்ப்புகள் எதை கொண்டு வரும்? நாம் விரும்புகிறதை கொண்டு வரும். அல்லேலூயா. எதிர்பார்ப்புகள் என்ன எதிர்பார்க்கிறது? எதை எதிர்பார்க்கிறோம்? இன்றைக்கு உலகத்தில் நம்ம எதை எதிர்பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் ஒரு ஜீவன் நஷ்டமானால் என்ன பலன்? சின்ன பிள்ளைங்க பேசக்கூடாது. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் உன்னுடைய ஜீவனும் என்னுடைய ஜீவனும் நஷ்டமான என்ன பலன்? ஒரு பலனும் கிடையாது. ஒரு பலனும் கிடையாது. ஆனா எதற்காக நீங்க ஓடிக்கொண்டு இருக்கிற உலகத்துல ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு சமாதானம் கிடைக்கும். எங்க கிடைக்கும்? எங்க சந்தோஷம் உண்டு, எங்க சமாதானம் உண்டு? யாருக்கும் தெரியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சி. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம். யாரெல்லாம் ஆண்டவரை தேடுகிறார்களோ அவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறார்கள். யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகி இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்தில் அநேகரை பார்க்கிறோம். யாரெல்லாம் பார்க்கிறோம்? முடவன் பார்க்கிறோம், குருடனை பார்க்கிறோம், சப்பானியை பார்க்கிறோம், கூனியை பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர்களாம் யாரை தேடினார்கள்? யாரை கூப்பிட்டார்கள்? அவர்கள் ஏன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை தேடினார்கள்? ஏன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தார்கள் என்பதால் அவர்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது? எப்படி இருந்தது? இருளா இருந்தது.
அவங்க வாழ்க்கை துயரமா இருந்தது, அவங்க வாழ்க்கை வேதனையோடு கூட இருந்தது, அவனுடைய வாழ்க்கை கண்ணீரோடு கூட இருந்தது. பார்க்க முடியாதவன் அவன் என்ன செய்கிறான்? பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறான். நடக்க முடியாதவன் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறான். கூனியா இருந்தவள் நிமிர வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறான். அப்ப இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வரணும்? இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வரணும்? இயேசு வந்தபடினாலதான் இந்த ஜனங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விடுதலை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தபடினாலதான் இப்படிப்பட்டவர்களுக்கு விடுதலையை அவர் கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இப்ப இவர்களை யார் விடுவிக்கிறது? இவர்களுக்கு யார் வெளிச்சத்தை கொடுக்கிறது? இவர்கள் என்றைக்கு இவர்கள் வாழ்க்கை மாறுவது? என்றைக்கு இவர்கள் நிலைமை மாறுவது? எத்தனையோ மருத்துவர்களை பார்த்தானா ஒருவன், பல நாள் வியாதியில கிடந்திருக்கிறான். பல மருத்துவர்களை பார்த்து இருக்கிறாள், யார்கிட்ட குணமடையல. எங்க வந்தா? இயேசுவிடத்தில் வந்தா. அந்த உதிரம் நின்று போய்விட்டது. அல்லேலூயா. அப்ப பல டாக்டரை பார்க்கிறோம், பல மருத்துவரை பார்க்கிறோம், இன்னைக்கு பல வைத்தியங்கள் நிறைய இருக்கிறது. ஆனாலும் எங்கதான் விடுதலை? சொல்லுங்க, இயேசு விடத்துல தான் விடுதலை. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க விடுதலை? இயேசு விடத்துல தான் விடுதலை. அல்லேலூயா. எங்க விடுதலை? இயேசு விடத்துல விடுதலை. சொல்லுங்க, இயேசு விடத்துல வந்தா குருடன் பார்வையடைந்தான், முடவன் நடந்தான், சப்பானி எழுந்து நிமிர்ந்தான், கூனி நிமிர்ந்து நடந்தான், செவிடர்கள் கேட்டார்கள், குருடர்கள் பார்வையடைந்தார்கள். இதெல்லாம் எங்க நடக்கிறது? சொல்லுங்க, இயேசு விடத்துல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசு ஏன் வரணும்? இந்த உலகத்துக்கு ஏன்